ஜிஎஸ்டி வரி விதிப்புக்கு உள்ளாகும் பொருட்கள் மீதான வரிகளை 12% குறைக்கலாம் என பல்வேறு குழுக்கள் அமைத்து முயற்சிகள் நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் 18% வரி விதிக்கப்படும் ஒரு சில பொருட்கள் மீதான வரியை 28% அதிகரிக்கலாம் எனவும் ஆலோசனையும் நடைபெற்று வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடியின் சுதந்திர தின உரை அறிவிப்பிற்கு பிறகு நிதியமைச்சகம் ஜிஎஸ்டி வரி அடுத்த தலைமுறை சீர்திருத்தம் தொடர்பாக எடுக்கப்படும் நடவடிக்கைகள் என்ன என விளக்கியுள்ளது. பல்வேறு குழுக்கள் ஆலோசனை நடத்தி வருகின்றன எனவும் சிறு குறு தொழில்கள் மற்றும் வணிகர்கள் சந்திக்கும் சிக்கல்களை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் சிறு குறு தொழில்களுக்கு ஜிஎஸ்டி வரி விதிப்பை பின்பற்றுவது சுலபமாகும் எனவும் தற்போது கிடைக்காத பல ஜிஎஸ்டி வரி தொடர்பான கிரெடிட் என அழைக்கப்படும் கணக்கீடு சலுகைகள் கிடைக்கும் எனவும் கருதப்படுகிறது. இதனாலும் அன்றாடம் பயன்படுத்தப்படும் பொருட்களின் விலை குறைய வாய்ப்புள்ளது. இத்தகைய சூழலில் பிரதமர் நரேந்திர மோடியின் அறிவிப்பு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்கியுள்ளது. கடந்த சில வருடங்களாகவே ஜிஎஸ்டி காரணமாக தொழில்கள் மந்தமாக உள்ளதாகவும் வாடிக்கையாளர்கள் கூடுதல் விலை கொடுக்க வேண்டியுள்ளது எனவும் பல்வேறு புகார்களை எதிர்க்கட்சிகள் முன்வைத்து வருகின்றன. ஆகவே இத்தகைய சூழலில் வெளிவந்துள்ள பிரதமர் மோடியின் அறிவிப்பு அரசியல் ரீதியாகவும் தாக்கம் வாய்ந்ததாக இருக்கும் என கருதப்படுகிறது. குறிப்பாக இந்த வருடம் பீகார் மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் மற்றும் அடுத்த வருடம் தமிழ்நாடு, மேற்கு வங்கம், புதுச்சேரி, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் ஆகியவற்றிலும் ஜிஎஸ்டி வரி குறைப்பு பிரச்சார விவாதமாக மாற வாய்ப்புள்ளது என அரசியல் தலைவர்கள் கருதுகிறார்கள். மருத்துவ காப்பீடு, ஆயுள் காப்பீடு மற்றும் ஹோட்டல் வாடகை மீதான ஜிஎஸ்டி வரியை குறைக்க அரசு ஆலோசனை நடத்தி வருகிறது. இதனால் ஜவுளி, கைபேசி, கணினி, காலணிகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மீதான ஜிஎஸ்டி குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. என்ன விவரம் என பார்க்கலாம். பிரதமர் நரேந்திர மோடி செங்கோட்டையிலிருந்து வெளியிட்டுள்ள ஜிஎஸ்டி சீர்திருத்தம் தொடர்பான அறிவிப்பால் ஜவுளி பொருட்கள், காலணிகள், கைபேசிகள், கணினிகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மற்றும் பால் பொருட்கள் ஆகியவற்றின் விலை குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல மருத்துவ காப்பீடு மற்றும் ஆயுள் காப்பீடு மீதான ஜிஎஸ்டி வரியை குறைக்க ஆலோசனை நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் நட்சத்திர அந்தஸ்து அல்லாத ஹோட்டல் வாடகை கட்டணம் மற்றும் ரெஸ்டாரண்ட் உணவு கட்டணம் ஆகியவற்றின் மீதான ஜிஎஸ்டி வரியும் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அக்டோபர் 20 தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படும் சமயத்தில் ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் இறுதி செய்யப்படும் எனவும், ஆகவே தீபாவளி இந்த வருடம் இரட்டிப்பு சிறப்பாக இருக்கும் எனவும் பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். ஜிஎஸ்டி வரி விதிப்பில் அடுத்த தலைமுறை சீர்திருத்தங்களை அமல்படுத்த குழுக்கள் அமைக்கப்பட்டு பணி தற்போது நடைபெற்று வருகிறது. தற்போதைய நடைமுறைப்படி பல்வேறு பொருட்கள் மீது 5, 12, 18 மற்றும் 28% என 4 வகையான சதவிகிதங்களில் ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படுகிறது. அதேபோல அன்றாடம் பயன்படுத்தப்படும் உணவு தானியங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுக்கு ஜிஎஸ்டி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இதை எளிமையாக்கி 2% ஜிஎஸ்டி வரியை விதிக்கலாம் என ஆலோசனை நடைபெற்றும் வருகிறது. தற்போது 18% ஜிஎஸ்டி